ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 6 தொடர்ச்சி 2வது நாள். பரபிரம்ம சுரூபம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அற்புதமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றாங்க. முழுக்க முழுக்க நான் யார் என்று நாம் இத்தனை நாள் தெரியாமல் இருந்தாலும் இவ்விஷயங்களால் தெரிந்து கொள்ளுகின்ற அற்புதமான வாய்ப்பாக இந்த ஸ்லோகங்கள் அமைகின்றன. ஸோ அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஒரு பிரம்ம பதவியை, ஸோ அதை டெம்பரேட்டியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பிரம்ம பதவியை நீ அடைஞ்சிட்ட அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நீ கீழே இறங்கி வருதல் என்பது கிடையாது. ஸோ இருக்கிறதுலேயே உயர்ந்த பதவி அந்த பரபிரம்ம பதவி என்றும், அந்த பதவியை அடைந்தவன் மீண்டும் கீழே இறங்கி வருவதில்லை என்றும், அப்படியே அவன் சாஸ்வதமாக இருந்து விடுகின்றான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறான். உடனே அர்ஜுனன் அழகாக கொஸ்டின் கேட்குறான், அது எப்படிப்பா முடியும்? பெர்மனெண்ட்டாக அவன் ஒரு தடவை சேர்ந்துட்டான்னா திரும்பி இறங்கிவே வரமாட்டான் அப்படின்னா அப்போ ஏற்கனவே எப்படி இறங்கி வந்தான்? அவன் இறங்கி வந்தவனாக இருந்தால் திரும்பி சேர்ந்துருக்கான்னு அர்த்தம். திரும்பி சேர்ந்துருக்கான்னா திரும்பி இறங்கி வருவான்னு தானே அர்த்தம். என்ன நீ சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக கொஸ்டினை கேட்குறான். அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் அப்படிங்கிறத. அன்றையும் அப்பதவியை அடைந்தவர்கள் சமுத்திரத்தில் விழுந்து அத்துடன் கலந்து போன நதியின் ஜலம் போலவும் அதை விட்டு திரும்பி வருவதில்லை. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லாகவே நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி எப்படி அந்த பதவியை அடைந்த பிறகு அவன் திரும்பவும் வருவதில்லை அப்படிங்கிறதான காரணத்தை ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக சொல்கிறார். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ், நதி போய் கடலில் சேர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த நதி, அந்த கடல் நதியாக திரும்பலாம் வராது. இந்த பக்கம் போய் கடலில் சேர்ந்துச்சுன்னா அவ்வளோதான், அத்தோட நதி கடலில் சங்கமித்தது தான் அப்படிங்கிறது எப்படியோ அப்படித்தான் இந்த ஜீவன் பரமாத்மாவோடு பிரம்மத்தோடு ஐக்கியப்பட்டான்னால் ஐக்கியப்பட்டது தான், திரும்பி அவன் ஜீவனாக வருவதில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். செகண்ட் எக்ஸாம்பிள், உப்பால் அமைக்கப்பட்ட யானை உப்பு சமுத்திரத்தில் மூழ்கி, உப்பால் அமைக்கப்பட்ட யானை, சமுத்திரம்னு சொன்னாலே போதும், அதில் உப்பு சமுத்திரத்தில் மூழ்கி வைக்கப்பட்டு அந்த சமுத்திரத்தை விட்டு வேறாக வெளிப்பட முடியாதது போலவும், உப்பாலேயே ஒரு பெரிய யானை உருவத்தை பண்ணிட்டு அந்த யானையை கொண்டு போயிட்டு நேராக சமுத்திரத்தில் இறக்கிறீங்க, திருப்பி அந்த யானையை கொண்டு வர முடியும்? டோட்டலி இம்பாசிபிள் இல்லையா? ஸோ எப்படி அந்த ஒன்ஸ் அந்த உப்பு எல்லாம் அப்படியே கரைஞ்சி சமுத்திரமாகவே மாறிடுச்சோ, அதுக்கப்புறம் உப்பு உருவம் எடுத்து மறுபடியும் யானை உருவத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிறது எப்படி இம்பாசிபிளோ, அந்த மாதிரி ஜீவன் பிரம்மத்தோடு கலந்த பிறகு மீண்டும் ஜீவன் ஆவது சாத்தியமில்லை. அடுத்த எக்ஸாம்பிள், ஆகாசத்தில் சென்றதுடன் கலந்து போன நெருப்பின் கொழுந்து திரும்பி வராதது போலும். ஸோ நெருப்பு எரியும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கே போய் எரியுது? ஆகாயத்தில் தான் எரியுது, அப்படியே மேலே போகுது, திரும்பி அது நெருப்பாக வருமா? எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டெஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா ஆற்றல் அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த ஆற்றல் என்னாச்சு, வெப்ப ஆற்றல் என்னாச்சு அப்படின்னா ஆகாயத்தோடு அப்படியே மாறிடுச்சு, ஆகாயமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அழிக்க முடியாது, ஆகாயமாக மாறிடுச்சு. ஆனால் ஆகாயமாக மாறிய அந்த நெருப்பு திரும்பி நெருப்பாக முடியுமா? முடியாது இல்லையா? இப்போது காற்றாலையின் வழியாக காற்றிலிருந்து ஒரு சக்தி எடுக்கப்பட்டு அது வயர்களின் வழியாக மீண்டும் இங்கே காத்தாடியின் வழியாக நமக்கு காற்று வருகிறது, சரியா? வெளியில் இருக்கிற காற்று காத்தாடியை சுத்த வச்சு அதிலிருந்து ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலியமாக இங்கே காத்தாடியை சுத்த வச்சு காற்றை நம்ம உண்டாக்குறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்கும் போது ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அப்போ நம்ம மனுஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல உனக்கு காற்று வேணும்னா எங்கேயோ அடிக்கிற காற்றை இங்கே அடிக்க வைக்கலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கானா இல்லையா? ஸோ காற்று அடிக்கிற இடங்களிலே கொண்டு போயிட்டு பெரிய பெரிய காற்றாலைகளை நிறுவி அங்கிருந்த காற்றை மூலியமாக சுத்த வச்சு அதை கொண்டு நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு ஒரு காற்றடியை சுத்த வச்சு நமக்கு காற்றை கொடுக்குறான்னா, ஸோ இட் இஸ் அன் அமேசிங் திங். பட் பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் இது எக்ஸாம்பிளுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஜீவன் பிரம்மமான பிறகு ஆகுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது அதாவது பரபிரம்மே அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஜீவனாக மாறுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது பெரிய பெரிய அட்மாஸ்பியர்லேருந்து காற்றை வாங்கி அது கரண்ட்டாக மாற்றி அது பல கிலோமீட்டர் ட்ராவல் ஆகி நம்ம வீட்டுக்குள்ளே திருப்பி இந்த காத்தாடிக்குள்ளே போயிட்டு என்ன ஆகிடுதுன்னா அது மறுபடியும் காற்றுலேயே கறந்து போயிடுது.
இப்போ காற்றுல கரைஞ்சு போன அதே காற்றை மறுபடியும் பேக் டு ஜீவமாக மாற்ற முடியுமா? இந்த காற்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. காத்தாடியிலேருந்து ஒரு காற்று வந்துச்சு. அந்த காற்று எங்கே அடித்த காற்று? எங்கேயோ ஒரு இடத்துல அடித்த காற்றை இங்கே கொண்டு வந்து விட்டாச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த காற்றை அங்கே கொண்டு போய் விட முடியுமா? கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அங்கே இருக்கக்கூடிய ஒரு காற்றை கொண்டு வந்து அங்கே வேறு ஏதோ ஒரு காற்றை வச்சு தான் இங்கே வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறான். இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய காற்றை அதை கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது திரும்ப போய் சேருதல் என்பது நிச்சயமாக முடியாது அப்படிங்கிறத எக்ஸாம்பிளாக மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடலாம். பழுக்க காய்ந்த இரும்பின் மேல் தெளிக்கப்பட்ட நீர் திவலை திரும்பவும் காணப்படாது போவது போல எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ ரெட் ஹாட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு இரும்பு கம்பி, பழுக்க காய்ச்சி இரும்பு கம்பி, அதில் 2 சொட்டு தண்ணியை போடுங்க. தண்ணியை பார்க்க முடியுமா திரும்ப? இவ்வளோதான். அது வாட்டர் வேப்பரை மாதிரி போயிடுச்சு. அது தண்ணியாக எப்போ மாறுறது? மாறாது. மாசற்ற ஞானத்தின் பிரவாகத்தால் என்னுடன் ஒன்றுபட்டு போனவர்களுக்கு புனராவிருத்தியின் வழி அடைபட்டு இருக்கிறது. கடைசியில் என்ன சொல்லிட்டாருன்னா, மாசற்ற ஞானத்தின் வாலியாக என்னுடன் ஒன்றுபட்டு, கண்ணன் சொல்றான், என்னுடன் ஒன்றுபட்டு போன பிறகு அவர்கள் திரும்பவும் வருவதில்லை அப்படின்னு சொன்னான். என்ன சொல்றான் இவன்? என்னுடன் ஒன்றுபட்டுன்னா இவன் கூடவா நாம போய் சேர போறோம்? இவன் கூட இவன் அனாதி, இவன் பிறக்கிறதும் இல்லை ஜாகிறதும் இல்லை அப்படின்னு சொன்னா, இவன் எப்பயுமே இருக்கிறவன் சாஸ்வதமானவன் அப்படின்றான். இவனோட போய் சேர்ந்துட்டா திரும்ப வர்றதில்லை அப்படின்னா அப்புறம் எப்படி வந்தோம்? எப்படியோ வந்தோம்னா திருப்பி போய் சேர்றோம் அப்படின்னு இருந்தால் மறுபடியும் திருப்பி வருவோம்ல என்ற இந்த டவுட் வந்து அர்ஜுனனுக்கு வருது. அழகாக கேட்குறான், ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக கேட்குறான். அப்படி படிக்கிறேன் கேளுங்க. ஞானம் என்னும் பூமிக்கு அரசனாய் விளங்கும் அர்ஜுனன் அப்போது பின்வருமாறு கேள்வி கேட்டான். ஐயா தேவரீர், என்மேல் கிருபை கூர்ந்து எனக்கு உத்தமமான பிரசாதம் அளித்தீர். ஆயினும் நான் விண்ணப்பம் செய்வதொன்றை தேவரீர் கவனித்தல் வேண்டும். நல்லா தான் சொன்னீங்க, கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நான் உங்களாயிட்டேன்னா திரும்பி நான் வெளியே வரமாட்டேன், நான் நீயாவே மாறிடுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அது தீர்த்து வை அப்படின்னு நண்பரும் குருவுமான கண்ணனை பார்த்து அர்ஜுனன் கேட்கின்றான். தேவனாகி உம்முடன் ஒன்றுபட்டு போய் பின்பு திரும்பவும் பிரிப்பட்டு போவதில்லை என்று எவர்கள் விஷயத்தில் நீ சொன்னீரோ ஐயா, அவர்கள் உண்மை காட்டிலும் உண்மையில் வேறுபட்டவர்களா அல்லது வேறுபடாதவர்களா? ஸோ உன்னுடன் ஒன்றுபட்டு போய் அவர்கள் திரும்பி வருவதில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, அவங்கெல்லாம் யாரு? உங்களுடன் ஒன்றுபட்டே இருப்பவர்களா அல்லது உங்களை விட்டு வேறுபட்டவர்களா? உங்களோடு அவர்கள் ஏற்கனவே ஒன்றுபட்டே இருந்தார்கள்னா பின்ன எப்படி வெளியே வந்தாங்க? அப்போ ஏற்கனவே இருந்தவங்க அப்படின்னா அவங்க வெளியே வர முடியாது. வெளியே வந்தவங்க அப்படின்னா உங்களோடு ஒன்றுபட்டு இருக்க முடியாது. அப்போ வெளியே வந்தவங்க உங்களோடு ஒன்றுபடவும் முடியாது. என்ன ஐயா பேசுகிற அப்படின்னு அழகாக கொஸ்டினை கேட்குறான். சரியா? ஸோ அப்படி படிக்கிறேன், புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி தெளிவாக கேட்குறான். அவர்கள் உண்மை காட்டிலும் வேறுபட்டவர்களா ஒன்றுபட்டவர்களா? அவங்க எல்லாம் நீயே தானா அல்லது வேறையா? நீயே தான்னா எப்படி வெளியே வர முடியும்? வேறுபட்டவங்கன்னா இவங்க கூட எப்படி சேர முடியும் அப்படின்னு அவன் கேட்கறதுக்காக நீயா அவங்க வேறையா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வியா அடுத்து பாருங்க. அவர்கள் அனாதி சித்தமாய் வேறுபட்டவர்களே, ஆனால் அவர்கள் திரும்பவும் வேறுபட்ட நிலைக்கு வருவதில்லை என்பது பொருந்தாதென்றோ? வேறுபட்டவர்களே ஆனால் எப்போதுமே அவர்கள் வேற அப்படின்னு சொன்னா, அதிகாரம் இல்லாதவனே என்னால் ஆவது ஏதும் இல்லை, சுகமா வாழ முடியும். கொஞ்சம் வித்தியாசம் ఉంది ரஜா. ஸோ உண்மை காட்டிலும் உண்மையில் வேறுபட்டவர்களா அல்லது வேறுபடாதவர்களா? அனாதி சித்தமாய் வேறுபட்டவர்களே, ஆனால் அவர்கள் திரும்பவும் வேறுபட்ட நிலைக்கு வருவதில்லை என்பது பொருந்தாததென்றோ? அதாவது எப்பயுமே வேறுபட்டு இருக்கிறார்கள் அப்படின்னா வேறுபாடையும் வேறுபட்ட நிலைக்கு அவர்கள் வரமாட்டார்கள். அந்த கேள்வி நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்பயுமே அவர்கள் உன்னை விட்டு வேறுபட்டவர்கள்னா உன்னோட சேர முடியாது. எப்பயுமே உன்னோடையவர்கள் அப்படின்னா அவங்க உன்னை விட்டு அவங்க பிரியவே முடியாது. அப்போ வெளியவே வந்துருக்கக்கூடாது. ஸோ இதுதான் என்னோட இன்னர் மீனிங் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கேட்குறான் பாருங்க. பூவில் போய் விழுந்த தேன் வண்டு பூவே ஆகிவிடுவதுண்டோ? அதாவது பூ வேற வண்டு வேற அப்படின்னு ஒரு அசம்சன்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. வண்டு போய் பூவில் விழுந்துருச்சு அப்படின்னா அது எப்படி பூவாவே மாறிடும்? பூவில் போய் விழுந்த வண்டு பூவாக மாறிவிடுமோ?
ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். லட்சியத்தை காட்டிலும் வேறானால் அம்பானது லட்சியத்தில் தைத்து பின்பு அதை விட்டு கீழே விழுந்து போவது போலே ஈஸ்வரனை அடைந்து ஜீவர்கள் அவனை காட்டிலும் வேறுபட்டவர்கள் ஆதலால் திரும்பவும் பிரிந்தே நிற்க வேண்டும். ஒரு அம்பு வந்து வெளியில போயிட்டு லட்சியத்தை போய் அடையுது. ஒரு ஆப்பிளை பியர்ஸ் பண்ணுது அப்படின்னா ஆப்பிளை பியர்ஸ் பண்ணிட்டு ஆப்பிளாவே மாறிடும். ஆப்பிள் தனியாக தான் இருக்கும், அம்பு தனியாக கீழே தானே விழும். அப்படி இந்த ஜீவனானவன் போய் ஈஸ்வரனோடு சேர்ந்தான் அப்படின்னாலும் போயிட்டு திரும்பி வந்து அவன் கீழே வரத்தானே வேணும். அது எப்படி அவனாவே மாறிவிட முடியுங்க அப்படின்னு அந்த லாஜிக் கேட்குறான். கீழே விழுந்து போவது போல் ஈஸ்வரனை அடைந்த ஜீவர்கள் அவனை காட்டிலும் வேறுபட்டவர்கள் ஆதலால் திரும்பவும் பிரிந்துதானே நிற்க வேண்டும். அல்லது ஜீவர்கள் தங்கள் இயற்கையால் நீரே ஆவார்களே ஆகில் எவருக்கு எவரோடு ஒன்றுபடுதல் ஒன்றுபடுவை ஏற்படக்கூடும். இல்லை, அவங்க வேறுபட்டவங்க இல்லை, அவங்கெல்லாம் நானே தான் அப்படின்னு நீ சொல்றது உண்மையா இருந்தா பின்ன அவங்க வந்து என்கிட்ட சேருவாங்கன்ற கொஸ்டின் எங்க இருக்க இடம்? அப்ப நீயா தானே எப்பயுமே இருப்பணும். அவங்க கிட்ட பிரியவே முடியாதுல்ல. ஒன்று நீயே தான் ஒத்துக்கிட்டேன்னா பிரிய முடியாதுன்னு ஒத்துக்கோ, பிரிஞ்சிட்டாங்கன்னா சேர முடியாதுன்னு ஒத்துக்கோ. என்ன கன்ஃபியூஸ் பண்றியே அப்படின்னு அழகா கேட்கிறான் அர்ஜுனன். ஒரு சஸ்திரம் தன்னைத்தானே தொலைத்துக் கொள்வது எப்படி நேரும்? அதாவது என்னிடம் சேருவது அப்படின்னு நீயே ஆயிட்ட அப்படின்னா உன்னையே நீயே வந்து குத்திக்கிற மாதிரி இருக்கு நீ சொல்றத பார்த்தா. அது எப்படி பாசிபிலிட்டி? நீயே அப்படின்னா பிரியவே முடியாது. தன்னைத்தானே குத்திக் கொள்வது எப்படி நேரும்? ஆகையால் சரீரத்தை விட்டு பிரிதலும் அத்துடன் திரும்பவும் கூடுதலும் அவயங்களுக்கு சம்பதியாது போலே. அதாவது என்னுடைய அவயவங்கள்னா கண்ணு காது மூக்கு கை காலெல்லாம் இருக்கு இல்லையா, அது நல்லா படிக்கிறேன். சரீரத்தை விட்டு பிரிதலுடன் அத்துடன் திரும்பவும் கூடுதலும் அவயங்களுக்கு சம்பவியாதது போல. அதாவது என் கண்ணு தனியாக என்னை விட்டு பிரிஞ்சுட்டு போயிட்டு திருப்பி வந்து என் கண்ணு என்கிட்ட சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் சிரிக்க மாட்டேங்கிறீங்க. இத்தனை நாள் என் காது என்னை விட்டு பிரிஞ்சிருந்தது இப்போ வந்து சேர்ந்துக்கிச்சு அப்படின்னு சொன்னால் சிரிக்க மாட்டேங்க. அப்படியே சேர்ந்துச்சுன்னா திரும்பி பிரிஞ்சு போகுன்றதை சேர்ந்து ஒத்துப்பீங்க. அப்போ வந்துருச்சா திரும்பி எப்போ போகணும்னு கேள்வி கேட்பீங்க. அப்போ என்னுடைய இருப்பது அப்படின்னு சொன்னா இல்லை கண்ணு காதல்லாம் அது எப்பயுமே என் கூட தான் இருக்குன்னு அப்புறம் பிரிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்கு பேச்சுக்கு இடம் இல்லை, திரும்ப வந்து சேருது அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவயங்களை வச்சு கொடுத்துருக்காரு. திரும்பவும் கூடுதலும் அவயங்களுக்கு சம்பவியாதது போலே உம்மை விட்டு வேறுபடாத ஜீவர்களுக்கு உம்மை விட்டு பிரிதலும் திரும்பவும் உடன் கூடுதலும் அமையாத விஷயமாக இருக்க. அப்படி பேசுதல் எப்படி பொருந்தும்? ஒன்றும் உன்னை விட்டு வேறுபட்டவர்கள் அப்படின்னு சொன்னா பிரிய முடியும், ஆனா சேர முடியாது. அவர்கள் உன்னை விட்டு வேறுபட்டவர்கள் நீயே தான் அவங்க அப்படின்னா பிரியவே முடியாதுல்ல. அப்புறம் எங்கேருந்து சேர்றதுக்கு? என்னப்பா கொஸ்டின் கேட்குற அப்படின்னு அழகா கொஸ்டினை கேட்டிருக்கான். அப்படி பேசுதல் எப்படி பொருந்தும்? எப்போதும் இயற்கையாக எவை வேறுபட்டனவோ அவை ஒரு காலம் ஒன்றுபடுவதில்லையே. அப்போ இயற்கையிலே வேறுபட்டிருக்குன்னா அது ஒன்றுபடவே முடியாது. மறுபடியும் திரும்ப கேட்கலாம். ஆகையால் வேறுபட்ட நிலைக்கு வருதல் என்பதும் வராதிருத்தல் என்பதும் எப்படி ஏற்படும்? அப்படி பேசுவதும் எண்ணுவதும் வீண்படுவதே அல்லவா? ஆகவே உம்மை அடைந்து திரும்பி பிரிந்த நிலைக்கு வருவதில்லை என்று சொன்னீரே, அவர்கள் எவர்கள் என்று எனக்கு விளங்கும்படி எங்கும் வாய்ப்படைத்தவரான ஸ்ரீகிருஷ்ணா நீரே எனக்கு சொல்லித்தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு கேள்வியை கேட்டிருக்கான். நல்லா இன்னைக்கு ஃபுல்லாக சிந்திச்சுட்டு நாளைக்கு வாங்க பதிலை நாளைக்கு